நமஸ்காரம். ஆண்டாள் வாஸ்து குழுமத்தைச் சேர்ந்த வேதவாஸ்து பிச்சுமணி சம்பத். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. தை மாத பிறப்பு. நம்முடைய வியூவர்ஸ் அனைவருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மகர சங்கராந்தி. இந்த மாதம் பிறக்கிறது ரொம்ப விசேஷமான நாள். நம்முடைய விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்குமே நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட, ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதில் என்ன சூட்சமம், என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த ஒரு 30 நாட்கள், அதாவது தனுர் மாதம், மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் சூரியன் பிரவேசமாக இருப்பார். இன்னிலிருந்து மகர ராசிக்கு அந்த 30 நாட்கள் பெயர்ச்சியாகி அவர் தன்னுடைய, அது சனியுடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட, அவர் அங்கே ரொம்ப பிரகாசமாக பூமி மேலே, இதில் சயின்டிஃபிக்கலாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எர்த், பூமியில் சூரியனுடைய பரிபூர்ண ஒளி படும். அதுதான் நம்ம முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு பழமொழி உண்டு. நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த ஒரு நாட்கள். அதனால தான் விவசாயம், விதை விதைப்பது, செடி நடுவது, எல்லா சுபகாரியங்களும் நடக்கும் இந்த தை மாதத்தில். இதில் ரொம்ப நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, உத்திராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதாவது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக தென்கிழக்கிலிருந்து சூரியன் வடகிழக்கு நோக்கி வருவர். அதுதான் கிழக்கில் வடகிழக்கு நோக்கி வருவர் தென்கிழக்கிலிருந்து. அதுதான் என்னுடைய உண்மையான தாற்பயமே. நல்ல விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மிக நல்ல விஷயங்கள் வாஸ்துட்டிக்கலாக நிச்சயமாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ண வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் இந்த டைம் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் சித்திரை பிறப்பில் அவர் எக்ஸாக்ட் வடகிழக்கிலிருந்து திருப்பி தென்கிழக்கு நோக்கி ட்ராவல் பண்ணுவார். அந்த காலமும் ரொம்ப பிரகாசமாக, சித்திரையில் ஜென்ரலாக சொல்லலாம், எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும், சித்திரை மாதத்தில் சூரியனுடைய ஒளி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈவன் டெம்பரேச்சர்ஸும் ஜாஸ்தி இருக்கும். இந்த நாட்கள் வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி சென்றார்கள். நல்ல காரியங்கள் எந்தெந்த நாளில் பண்ணோம், எந்தெந்த மாதங்கள் விசேஷம், சூரியனுடைய பிரவேசம் எந்த இடத்துல இருக்கும்பொழுது நம்ம புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்றது வகுத்து விலாவரியாக ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக சித்திரை மாதம் தான் நம்மளுடைய தமிழ் மாத பிறப்பு. இந்த நாட்களில் நம்ம நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள் பண்ணும்பொழுது அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அப்படின்றது நம்ம கண்கூட விட்னஸ் பண்ண முடியும். ஒன்று. அதே போல் இந்த நாட்களில், அதாவது மகர ராசியில் இருக்கும்போதும், கும்பராசியில் இருக்கும்போதும், அதே போல் மீன ராசியில் இருக்கும்போதும் சூரியன் தன்னுடைய வீட்டை கும்பத்தில் இருக்கும்போது நேர் சப்தமஸ்தானத்தில் பார்ப்பார். அதே போல் கன்னியையும் இதிலிருந்து பார்ப்பார், நம்ம மீனத்தில் இருக்கும்பொழுதும். இப்போ மகரத்தில் இருக்கும்பொழுது கடகத்தை பார்ப்பார். அந்த 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 கட்டம் எல்லாமே ரொம்ப சூரியனுடைய பரிபூர்ண, அந்த ராசி கட்டத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இனி நிச்சயமாக உத்திராயண புண்ணிய காலத்தில் ரொம்ப நல்ல விசேஷமான நல்ல விஷயங்கள் கணக்கில் அடங்கா நடக்கும் அப்படின்னு தான் இதில் இருக்க சூட்சமும். சித்திரையில் இருக்கும்பொழுதும் ரொம்ப நல்ல விஷயங்கள் அதே போல் துலாத்துக்கும் நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான சூட்சமும். வாஸ்துட்டிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த டைம் பீரியடில் மாற்றங்கள் அப்படின்றது நம்ம வாஸ்துப்படி நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டைம் பீரியடில் நமக்கு நிச்சயமாக, அவசியமாக நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள்
பரிபூர்ணமாக வந்து சேரும் அப்படின்றது தான் இதில் இருக்க மிக மிக சூட்சமான விஷயம். நிச்சயமாக ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆராய்ச்சி இதுக்கு பின்னால் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி தான் சொல்கிறேன் நான். எங்களுடைய டீம்லேயும் இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இது வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம். இந்த புண்ணிய காலங்களில், உத்தராயண புண்ணிய காலங்களில் அதிகாலையில் எழுந்து ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு உங்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது, பெருமாள் ஈஸ்வரனை வணங்குறது, தாயார் ஆண்டாளை வந்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கோங்க. அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், நான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லும்போது 4:30 மணி இங்கே நான் ஒரு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லலை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5:30க்கு மேலே பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் அந்த ஒரு நல்ல விஷயங்களை அடைய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அதேபோல் நான் வணங்கும் ஆண்டாள், காமாட்சி, நரசிம்மர், முருகர், எல்லா சக்திகளும் பெரிய பெரிய விஷயங்களை நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வாரி வழங்க, பல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா நல்ல காரியங்களையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க நான் வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.